भक्तगिरीश्वर सीताराम भगत जनप्रिय सीताराम जानकी रमणा सीताराम जय जय राघव सीताराम। गजाननं भूतगणादिसेवितं कपित्थजम्बूफलसारभक्षितम् उमासुतं शोकविनाशकारणं नमामि विघ्नेश्वरपादपङ्कजम् உலகம் யாவையும் தாமுளவாக்கலும் நிலைபெறுத்தலும் நீக்கலும் நீங்களா அலகிலா விளையாட்டுடையான் அவர் தலைவர் அன்னவர்க்கே சரணாங்களே. நன்மையும் செல்வமும் நாளும் நல்குமே, திண்மையும் பாவமும் சிதைந்து தேயுமே, ஜன்மமும் மரணமும் இன்றி தீருமே, இம்மையே ராமா என்னும் இரண்டெழுத்தினான். அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றை தாவி, அஞ்சிலே ஒன்று ஆறாக ஆரியர்க்கு ஆக ஏகி, அஞ்சிலே ஒன்று பெற்ற அணங்கை கண்டயலார் ஊரில், அஞ்சிலே ஒன்றை வைத்தான் அவன் நம்மை அழித்து காப்பான். மண்கண்டவன் கூடை கீழாக மேற்பட்ட மன்னவரும் எம் பண்கண்டளவில் பணியச் செய்வாய். படைப்போன் முதலாம் விண்கண்ட தெய்வம் பல்கோடி உண்டேனும், விளம்பின் உன்போல் கண்கண்ட தெய்வம் உளதோ சகலகலாவல்லியே. குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதேவோ மகேஸ்வரக குரு சாட்சாத் பரபிரம்ம தஸ்மை ஸ்ரீ குரவே நமக. சச்சிதானந்த குரு சத்குரு யோகிராம் சுரத்குமார் திருவடிகளே சரணம். சத்குருநாத மகாராஜ் கி. எல்லையற்ற கருணையுடைய எல்லாம் வல்ல சத்குருநாதருடைய பேரருள் பெருங்கருணையினால் மிக சிறப்புற நடைபெற்று கொண்டிருக்கின்ற ஸ்ரீ ராமகாவிய உபன்யாச நிகழ்ச்சியினை ஒவ்வொரு நிகழ்வும் தவறாது செவிமடுத்து கொண்டிருக்கின்ற அன்பிற்கும் பெருமைக்கும் போற்றுதலுக்கும் உரிய சகோதரியர்களுக்கும் சகோதரர்களுக்கும் எல்லோருக்கும் நமது பணிவான வணக்கங்களை முதற்கண் உரித்தாக்கிக் கொள்கிறோம். ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்திக்கும் இளைய பெருமாளுக்கும் அங்கு ரிஷிகமுக பர்வதத்திலே சுக்ரீவன் அவனுடைய மந்திரிமார்கள் ஆஞ்சநேயமூர்த்தி எல்லோரும் நல்ல உணவு கொடுத்தார்கள், விருந்து படைத்தார்கள். அவற்றையெல்லாம் உண்டு மகிழ்ந்த ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி அந்த உணவு வகைகளை பரிமாறுகின்ற பொழுது சுக்ரீவனுடைய துணைவி இல்லை. ஆகவே சுக்ரீவனை பார்த்து நீயும் மனைவியை பிரிந்திருக்கிறாயோ அப்படி என்று கேட்டார். அதற்கு ஆஞ்சநேயர் முன் வந்து அந்த வாலியினுடைய
வீரப்பிரதாபங்களையும் வாலியினுடைய சரித்திரத்தையும் அவனுடைய செயலினால் அவன் எதிர்த்து வந்த மாயாவியை கொன்றதையும், பிறகு இந்த மலைக்கு அவன் வரமாட்டான், அதனால் அவனால் விரட்டப்பட்ட சுக்ரீவன் இங்கு வந்து ஒளிந்து கொண்டான், சுக்ரீவனுடைய மனைவியையும் வாலி கவர்ந்து கொண்டான், அப்படி என்று சொல்லுகின்ற அந்த செய்தியை அனுமந்தமூர்த்தி ஆஞ்சநேயர் விவரமாக ராமனிடம் சொன்னார். சுக்ரீவனுடைய மனைவி ருமையை வாலி வல்லந்தமாக கவர்ந்து கொண்டான் என்ற சொல்லை கேட்டதுமே ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தியினுடைய அவருடைய கோபம் வெளிப்பட்டது. அதாவது இந்த உலகையே உண்டவன் அந்த மகாவிஷ்ணு, அப்படி உலகம் உண்ட அந்த வாயிதழ்கள் குவைப்பழம் போன்ற சிவந்த அந்த வாயிதழ்களை அவைகள் துடித்தனவாம், கண்கள் சிவந்தனவாம், கோபக்கனல் வீச அந்த வாலி எங்கே, அவனை காட்டுங்கள், இப்பொழுதே அவனை வீழ்த்தி உன்னுடைய ராஜ்யத்தையும் உனக்கு தருகிறேன், உன் மனைவியையும் மீட்டு தருகிறேன், அப்படி என்று சொன்னார். இதை கம்பநாட்டாழ்வார் சொன்ன அந்த கவிதையை நாம் முன் நிகழ்விலே பார்த்தோம். வையம் நுங்கிய வாயிதழ் துடித்தது, வையம் நுங்கிய வாயிதழ் துடித்தது. வையம் நுங்கிய என்றால் இந்த உலகத்தையே தன்னுள் அடக்கி கொண்டவன். எங்கே உன் வாயை திற, தெருவிலே இருக்கின்ற மண்ணை தின்னலாமா, வெண்ணெய், தயிர், பால், மோர், பாலாடை இவையெல்லாம் ருசிகரமாக நம்முடைய வீட்டிலே இருக்கின்ற பொழுது நீ தெருவிலே மண்ணை தின்னலாமா, நீ மண்ணை தின்கின்றாய் என்று உன் நண்பர்களெல்லாம் சொல்லுகிறார்கள், எங்கே வாயை திற என்று சொன்ன பொழுது கொஞ்சம் அப்படியே ஒரு அசட்டை சிரிப்பு சிரித்து கொண்டு வாயை திறக்காமல் இருந்த அந்த கண்ணனை தாய் அதட்டுகிறாள், வாயை திற அப்படி என்று சொல்லி. வாயை திறந்தால் கண்ணன் வாயை திறந்தான். வாயை திறந்தால் யசோதை அப்படியே மலைத்து போய்விட்டாள். ஏனென்றால் வாய்க்குள் சிறிதளவு மண் இருக்கும் என்று நினைத்தாள். ஆனால் இந்த பிரபஞ்சமே அவனுடைய வாய்க்குள் தெரிகிறது. அப்படி வையம் உண்ட அந்த நுங்கிய வாய், நுங்கி என்று சொல்லுகின்ற பொழுது அப்படியே விழுங்கி விடுதல். வையம் நுங்கிய வாய் இதழ் துடித்தது. அவனுடைய வாய் இதழ்கள் ருமையை கவர்ந்து கொண்டான் வல்லந்தமாக என்று அந்த கேட்ட மாத்திரத்திலே அவன் வாய் இதழ்கள் துடித்தன. கண், அவன் ஏற்கனவே செங்கண்மால், சிவந்த கண்களை உடைய திருமால், அவன் அந்த மலர்கண், தாமரை இதழ் போன்ற மலர்கண் செய்ய தாமரை ஆம்பலம் போது போல், ஆம்பல் மலர் போல் சிவந்து விட்டதாம். ஆம்பல் சிவப்பாக இருக்கும், அது மாதிரி சிவந்து விட்டது. ஆகவே அவன் எப்படிப்பட்ட, ராமபிரான் எப்படிப்பட்டவர், சிற்றன்னை ஏவ தம்பிக்கு நாடு தந்தவர். சிற்றன்னையாகிய கைகேயி, நீ கானகம் போ, உன் தம்பியாகிய பரதன் நாட்டை ஆழ்வான் என்று சொன்ன மாத்திரத்திலே தம்பிக்கு நாடு தந்தவர். அண்ணன் மனைவியை கவர்ந்து கொண்டான் என்றால் அவர் தாங்கிக் கொள்வாரோ? தாங்க முடியவில்லை. ஆகவே ராமபிரான் சொல்லுகிறார், சுக்ரீவா, உலகம் ஏழினோடு ஏழும் வந்து அவன் உயிர்க்கு உதவி செய்தாலும், இந்த 14 லோகமும் வந்து அந்த வாலியினுடைய உயிரை நான் காப்பாற்றிக் கொள்வேன் என்று சொல்லி அவனோடு நின்று எதிர்த்தாலும், என்னுடைய வில்லில் இருந்து எழுகின்ற வாளியினால்
அவனுடைய அவனை அழிப்பேன், அவனை வீழ்த்துவேன். அது மட்டுமல்ல, எந்த ராஜ்யத்தை விட்டு நீ விரட்டப்பட்டிருக்கிறாயோ அந்த கிஷ்கிந்தைக்கு உன்னை மன்னனாக்குவேன். தலைமையோடு நின் தாரமும் உனக்கு இன்று தருவேன். அந்த நாட்டினுடைய தலைமை பட்டாபிஷேகம் உனக்கு சூட்டுவேன். அதோடு உன் தாரமாகிய அந்த ருமையையும் உனக்கு நான் தருவேன். புலமையோய் அறிவுடையோய் அவன் உறைவிடம் காட்டு என்று புகன்றான். அவன் எங்கே இருக்கிறான் சொல், இப்பொழுதே அவனை நான் அழித்து விடுகிறேன் என்று சொல்லி ராமபிரான் சொன்னார். ஆனால் சுக்ரீவனுக்குத்தான் உண்மையிலேயே வாலியினுடைய பலம் முழுவதும் நன்றாக தெரியும். வாலியுடைய முகம், அந்த அவனுடைய வீரம், அவனுடைய தன்மை, அவனுடைய அந்த டவலிடம் அவனுடைய வீரம் எல்லாம் யாருக்கு தெரியும்? சுக்ரீவனுக்குத்தான் தெரியும். ஏன் பலமுறை அவன் அசுரர்களோடு போர் செய்தது, அவன் எதிர்த்தவன் பலத்தில் பாதி பலம் பெறுபவன். அதோடு மட்டுமல்ல, தனிமையில் நின்று அமிர்தம் கடைந்தவன், திக்கு எட்டும் சாடுவான், அது மாதிரி வீரப்பிரதாபம் உடையவன். அதோடு மட்டுமல்லாமல் தன்னோடும் பலமுறை அவனுடைய வீரத்திற்கு எதிராக யாரும் நிற்க முடியாது. எதிர்த்தவன் பலத்தில் பாதி பலம் அவனை சார்ந்து விடும். அது மாதிரி உள்ள அந்த வீராதி வீரன், அந்த இந்திரனுடைய மைந்தனாகிய அந்த வாலியை இவர் லெகுவாக நான் கொன்று விடுகிறேன் என்று சொல்லுகிறாரே என்று சொல்லுகின்ற ஐயம் அந்த சுக்ரீவனுக்கு ஏற்படுகிறது. ஆகவே அவன் அப்படி மலைத்து நிற்கிறான். இவர் மிக லெகுவாக, இவர் முன்பு அந்த யாவராலும் தூக்க முடியாத அசைக்க முடியாத அந்த சிவதனுசை ஒரு பூமாலையைப் போல் தூக்கியவர் அல்லவா? அவ்வளவு லெகுவாக இப்பொழுதும் என்ன சொல்லுகிறார்? நான் அவனை வீழ்த்தி விடுவேன். அவன் மட்டுமல்ல, 14 லோகமும் அவனோடு சேர்ந்து நின்று என்னை எதிர்த்தால் கூட அவனை நான் கொன்று விடுவேன். நீ அவன் இருப்பிடம் காட்டு என்று சொன்ன மாத்திரத்திலே அந்த சுக்ரீவனுக்கு அப்படிப்பட்ட ஐயம் ஏற்படுகிறது. இவர் ரொம்ப லெகுவாக சொல்லுகிறாரே, அவன் எப்படிப்பட்டவன் என்று சொல்லுகின்ற ஐயம். ஆகவே அனுமன் அவருடைய பிரதம மந்திரி அல்லவா, அது மட்டுமல்ல நல்ல நுண்ணறிவுடையவர். அவனை அழைத்து, அந்த அனுமனை அழைத்து பக்கத்திலே அழைத்து சென்று, எனக்கு ரொம்ப சந்தேகமாக இருக்கிறது, இவர் மிக லெகுவாக வாலியை கொன்று விடுவேன், வா அவன் இருக்கிற இடத்தை காட்டு என்று சொல்கிறார். அது எப்படி இவரால் நடக்குமா? இவரால் அப்படி அந்த காரியத்தை செய்ய முடியுமா என்று சொல்லி அனுமனிடம் தனக்கு இருந்த அந்த சந்தேகத்தை வெளிப்படுத்துகிறான் சுக்ரீவன். அப்பொழுது அனுமன் சொல்லுவார், நீங்கள் அப்படியெல்லாம் சந்தேகப்பட வேண்டியதில்லை. வந்திருப்பவர் சாதாரண மனிதர் அல்ல. மனித வடிவம் தாங்கி இருக்கிறார்களே இருவரும், ஆனால் இவர்கள் மனிதர்கள் அல்ல. ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி சாட்சாத் மகாவிஷ்ணு தான் இப்படி வந்திருக்கிறார். எப்படி என்று நான் தெரிந்து கொண்டேன் என்றால், அவர் கைகளிலும் கால்களிலும் சங்கு சக்கரம் அப்படிப்பட்ட குறிகள் இருக்கின்றன. இப்படிப்பட்ட இலக்கணம் யாருக்கும் இருக்காது. சங்கு சக்கர குறி அவைகள் தடக்கையில் தாளில் எங்கும் இருக்கின்றன. தடக்கையிலும் தாளிலும் இருக்கின்றன. இத்தனை இலக்கணம் யாவர்க்கும் இல்லை. செங்கண் விற்கரத்து ராமன் அத்திரு நெடுமாலே அப்படிங்கிறார். செங்கண் சிவந்த கண்களை உடைய அந்த ராமன், அவன் அந்த திருமாலே இங்கு உதித்தனன் ஈண்டு அறம் நிறுத்துதற்கு என்றான். ரொம்ப முக்கியம். இங்கு எதற்கு அவன் அவதாரம் புரிந்திருக்கிறான், மனிதனாக வந்திருக்கிறான் என்று சொன்னால் அறம் நிறுத்துதற்கு என்றான்.
இங்கு உதித்தனன் ஈண்டு அறம் நிறுத்துதற்கு, இந்த அறத்தை உலகுக்கு நிலைநாட்டுவதற்காக அவன் அவதாரம் சொல்லியிருக்கிறான். அது மட்டுமல்ல, சுக்ரீவனை பார்த்து ஆஞ்சநேயர் சொல்லுகிறார், அது மட்டுமல்ல, என்னை ஈன்றவன், தன்னை ஈன்றவன், அதாவது என்னை ஈன்றவன் இவ்வுலகு யாவையும் ஈன்றான். பிரம்மா, இந்த பிரம்மா தன்னை ஈன்றவர்க்கு அடிமை செய். என்னை ஈன்றவனாகிய அந்த வாயுதேவன், என்னை ஈன்றவன், வாயுபுத்திரன் அல்லவா ஆஞ்சநேயர், என்னை ஈன்றவன். அவர் என்ன சொன்னார்? இவ்வுலகு யாவையும் ஈன்றான், தன்னை ஈன்றவன். இந்த உலகு யாவையும் ஈன்றவன் பிரம்மா. அந்த பிரம்மாவை பெற்றெடுத்தவன் யார்? மகாவிஷ்ணு. எப்படி? உந்தி கமலத்திலே இல்லையா? உந்தி கமலத்திலே தோன்றினார். என்னை ஈன்ற வாயுதேவன் சொன்னார், என் தந்தை சொன்னார், அவர் பிரம்மதேவனை ஈன்ற அந்த திருமால், அந்த திருமாலுக்கு நீ அடிமை செய்ய வேண்டும், அதுதான் உனக்கு தவம். அப்படி தந்தை சொல்லியிருக்கிறார். யாருடைய தந்தை சொல்லியிருக்கிறார்? அனுமனுடைய தந்தை சொல்லியிருக்கிறார். அப்படி அவருக்கு தொண்டு செய்தால் அது எனக்கும் பெருமை, உனக்கும் பெருமை, உனக்கும் உயர்பதம் கிடைக்கும். உன்னை ஈன்ற எற்கு உருபதம் உள்ளது, அதுதான் எனக்கு சிறப்பை தருவது. ஆனால் அது எப்படி உனக்கு அவரை பற்றி தெரியும் என்று சொன்னால், இந்த வந்திருக்கிற ராமன் தான் திருமால், அவருக்கு நீ பணிவிடை செய்ய வேண்டும், தொண்டு செய்ய வேண்டும், அவருக்கு உரிய அன்பு செலுத்த வேண்டும், அது எனக்கும் உனக்கும் பெருமை, உனக்கு விடுதலை கொடுக்கும் என்று சொன்னார். அதற்கு அவர் ஒரு உதாரணம், அதாவது அதற்கு ஒரு இயல்பான தன்மையும் எனக்கு சொல்லி கொடுத்திருக்கிறார். எப்படி அறிவது என்று சொன்னால், துன்பு தோன்றிய பொழுது உடன் தோன்றுவன், எவர்க்கும் முன்பு தோன்றலை அறிதற்கு முடிவு என்றான். அதாவது துன்பம் வந்துவிட்டது என்று சொன்னால் அந்த துன்பத்தை துடைக்க வருபவன் அவன் உனக்கு எப்படி தெரியும் என்று சொன்னால், அத்தகைய அந்த மகாவிஷ்ணுவை பார்த்தவுடனேயே உனக்கு அன்பும் உன்னுடைய உடலில் இருக்கிற என்பும் உருகுகின்ற விதத்திலே அவன் மீது உனக்கு பாசம் ஏற்படும். இந்த பாசமும் அந்த என்பு உருகுகின்ற அந்த ஒரு அன்பு நெகிழ்வும் எப்பொழுது உனக்கு வரும் என்று சொன்னால், அந்த திருமாலை பார்த்த மாத்திரத்திலே. அப்படி என் தந்தை முன்பு சொல்லியிருக்கிறார். நான் இப்பொழுது இந்த ராம லக்குவர்களை பார்க்கின்ற பொழுது இந்த ராமனுக்கு தொண்டு செய்ய வேண்டும் என்று சொல்லுகின்ற எண்ணம் எனக்கு ஓடுகிறது. என் உள்ளத்திலே அன்பு மேலிடுகிறது. என் உடலின் எலும்பெல்லாம் என்ன செய்கிறது? உருகுகின்றது. அதை மாதிரி காதல் எனக்கு ஏற்படுகின்றது. ஆகவே இந்த வரிவில் தாங்கி இவன் வந்திருக்கின்ற இந்த ராமபிரான் அவர் சாட்சாத் மகாவிஷ்ணுதான். நீ அதற்காக எந்த விதத்திலும் சந்தேகப்பட வேண்டியதில்லை அப்படின்னு சொன்னார். 2 காரணங்கள் சொன்னார். என்ன காரணம்? அவருடைய தடக்கையிலும் கால் பாதத்திலும் சங்கு சக்கர குறி இருக்கிறது. இன்னொன்று, அவர்களை நான் காட்டில் சந்தித்த முதல் சந்திப்பிலே எனக்கு அவர்கள் மீது அன்பும் பரிவும் தொண்டு செய்ய வேண்டும் என்ற எண்ணமும் தோன்றியது. என் தந்தை முன்பு சொல்லியிருக்கிறார், பிரம்மனை படைத்த அந்த மகாவிஷ்ணு அவருக்குத்தான் நீ தொண்டு செய்ய வேண்டும். அந்த தருணம் வாய்க்கின்ற பொழுது உனக்கு யாரை பார்த்த மாத்திரத்திலே அன்பு ஏற்படுகிறதோ அவர்தான் மகாவிஷ்ணு என்பதை உணர்ந்து கொண்டு நீ செயல்பட வேண்டும் என்றார். இவர்களை பார்த்த பொழுது எனக்கு அத்தகைய நிலை ஏற்பட்டிருக்கிறது. ஆகவே இவர் சாட்சாத் மகாவிஷ்ணு தான் ராமனாக வந்திருக்கிறார், உனக்கு சந்தேகம் வேண்டாம் என்று தெளிவுபட சொன்னார். உடனே சுக்ரீவனுக்கு கொஞ்சம் தெளிவுதான், அனுமன் சொன்னதனால் தெளிவுதான். ஆயினும் அந்த சந்தேகம் முழுமையாக போகவில்லை. அவர் கொஞ்சம் மன கலக்கத்தோடு சுக்ரீவன் காணப்படுகிறான்.
உடனே ஆஞ்சநேயர் திரும்பி பார்க்கிறார். சுக்ரீவா, உனக்கு இன்னும் சந்தேகம் தெளியவில்லையா? ஆமாம், கொஞ்சம் அப்படி என்றால் இங்கு இருக்கிற எனக்கு சந்தேகம் முழுமையாக தீர்ந்துவிடும். இங்கிருக்கின்ற இந்த மராமரம் என்று இருக்கின்ற மரம் இருக்கிறதல்லவா, இதை ஒரு அம்பினால் அவர் துளைத்து விடட்டும். அப்படி என்றால் எனக்கு சந்தேகம் தீர்ந்துவிடும் என்று சொன்னான். ஓ, அப்படி சொல்கிறாயா, வா போகலாம் என்று ராமன் முன்பு வருகிறார்கள் 2 பேர்களும். வந்து அனுமன் சொல்லுவார், இந்த சுக்ரீவனுக்கு சின்ன சந்தேகம் இருக்கிறது. பகவானே ராமச்சந்திரமூர்த்தியை பார்த்து வணங்கி அவருடைய திருவடியை வணங்கி சொல்லுவார், இங்கிருக்கின்ற இந்த மராமரம் என்று சொன்னால் அது ஒரு மரம், அது அண்ட முகடு முட்ட வளர்ந்திருக்கிறதாம். அதனுடைய கிளைகளெல்லாம் வானில் எல்லாம் பரவி இருக்கிறதாம், மறைத்து விடுமாம். வானம் எங்கே இருக்கிறது என்று தேடி போய் பிடித்து இருக்கிறதாம். அதனுடைய கிளைகளெல்லாம் 4 திசையிலும் பரவி இருக்கிறதாம். அப்படி யுக முடிவில் கூட அழியாது நிற்கக்கூடிய மரமாக இருக்கக்கூடியது, பல யுகங்கள் நின்றிருக்கிறது. அது மாதிரி ஒரு மரம். அந்த வைரம் பாய்ந்த அந்த மரத்தை காட்டி, அந்த மரத்தினுடைய கிளைகள், கம்பநாட்டாழ்வார் அதை ரொம்ப பெரிதாக விவரிக்கிறார். அந்த மரத்தினுடைய கிளைகள் மேல் அந்த இலைகளெல்லாம் உரசித்தான் அந்த சந்திரனில் கொஞ்சம் அழுக்கு ஏற்பட்டிருக்கிறதாம், கொஞ்சம். அது மாதிரி வளர்ந்து ஓங்கிய மரம். உடனே இந்த மரத்தை துளைத்து காட்ட வேண்டும் என்று சுக்ரீவன் ஆசைப்படுகிறான் என்ற உடனே ராமச்சந்திரமூர்த்தி புரிந்து கொண்டார். வில்லை வளைத்தார், நாணை ஏற்றினார். நாணை ஏற்றி அதிலே அம்பினை தொடுத்தார். ஓர் அம்பினை, ஒரு வாளியை தொடுக்கிறார். அதாவது அவர்கள் சொன்னது ஒரு மரத்தை துளைக்க வேண்டும் என்று. அந்த வரிசையில் நின்ற 7 மரங்கள் என்ன, அது மாதிரி ராமபிரான் விட்ட அம்பு அந்த 7 மரங்களையும் துளைத்தது மட்டுமல்லாமல் உலகிலே 7 என்று எதெல்லாம் இருக்கிறதோ அதையெல்லாம் துளைத்ததாம். என்ன, அண்ட முகடுகளையும் துளைத்து ஆதிசேஷன் தலையையும் துளைத்ததாம். ஆதிசேஷன் அல்லவா பூமியை தாங்கி நிற்கிறான். அப்படி அந்த சாகசத்தை செய்தார். உடனே அந்த சுக்ரீவனுக்கு பெரிய ஆனந்தம் ஏற்பட்டு விட்டது, மகிழ்ச்சி ஏற்பட்டு விட்டது. இந்த மரத்தை எல்லாம் யாரும் எதுவும் செய்ய முடியாது, ஒரு அம்பு, அதுவே ராமன் விட்ட அம்பு அப்படி துளைத்தது என்று சொன்னார். அவர் வில்லை வளைத்து நான் ஏற்றி ரீங்காரம் செய்தவுடனே அண்ட முகடுகளெல்லாம் உடைந்தது போன்ற சப்தம் ஏற்பட்டதாம். அந்த நான் ஒலி மழைக்காலத்தில் பேர் இடி போல் இருந்ததாம். இந்த வானரங்களெல்லாம் அங்கு நின்றவர்களெல்லாம் பயந்து விழுந்து விட்டார்கள். அது மாதிரி சப்தம் அம்பினை விட்ட மாத்திரத்திலே. அப்படி 7 மராமரங்களையும் துளைத்து அப்பாலும் சென்றவுடனே சுக்ரீவனுக்கு ரொம்ப ஆனந்தம். துள்ளுகிறான், ஆடுகிறான், அங்கும் இங்கும் ஓடுகிறான். ஏனென்றால் அவனுக்கு வெற்றி கிடைத்து விட்டது என்பது நிச்சயமாகிவிட்டது. வாலியை ராமன் நிச்சயம் கொன்று விடுவான், நமக்கு ராஜ்யம் கிடைக்கும், அது நிச்சயம். நமக்கு பரம எதிரி அல்லவா, அவனால் தானே இந்த மலைக்குள்ளே அவன் இருக்கிறான், மலையிலே இருக்கிறான். இந்த மலையை விட்டு அப்பால் சென்றால் வாலி கொன்று விடுவான். அது மாதிரி பயந்து போயிருக்கிறான். ஆகவே அவன் ராமனை பார்த்து அப்படி மீண்டும் மீண்டும் வணங்கி எழுந்து சொல்லுவான், வையம் நீ, வானும் நீ, மற்றும் நீ, மலரின் மேல் ஐயன் நீ, ஆழி மேல் ஆழி, வாழ்க்கை ஆழி வாழ் அந்த இறைவன் நீ. என்ன சொல்லுகிறான்? வையம் நீ, இந்த உலகமும் நீதான், வானும் நீ, வானுலகமும் நீதான், மற்றும் நீ, வேறு ஏதாவது இருந்தால் அதுவும் நீதான். மலரின் மேல் ஐயன் நீ, ஆழி மேல் ஆழிவாள் பயனு நீ, செய்ய நீ அணைய அத்தேவும் நீ, நாயினேன் உய்ய வந்து உதவினாய், உலகம் முந்து உதவினாய். நாயினேன், கடையனாகிய நாயினேன், உய்வதற்காக நீ வந்து உதவியிருக்கிறாய், உலகம் முந்து உதவினாய், முந்தி உலகத்தை உதவினாய். அதுக்கு என்ன வரலாறு? வராக அவதாரம் எடுத்து அவர் அந்த இரணியாட்சன் நீருக்குள்ளே அமிழ்த்தி வைத்திருந்த பூலோகத்தை என்ன செய்தார்?
அப்படியே கொம்புகளால் கோடுகளால் தூக்கி எடுத்து வந்தார் அல்லவா, இல்லையா? கேட்குறீங்கள? சரிதானா? அதுதான் சொல்லுகிறார். என்ன? அத்தேவும் நீ நாயினேன் உய்ய வந்து உதவினாய் உலகம் முந்து உதவினாய். உலகத்தையே மனுக்கு நீ காப்பாற்றி கொடுத்த நீ அடியேனுக்கு இப்பொழுது வந்து உதவி இருக்கிறாய், உதவுவதற்காக வந்திருக்கிறாய். அப்படி என்று பேசிக்கொண்டு அங்கிருந்து கொஞ்சம் அப்பால் அந்த ரிஷிகமுக பர்வதத்திற்கு அப்பால் கொஞ்சம் போகிறார்கள். மலை மீதே நடந்து போகிறார்கள். அங்கே பார்த்தால் ஒரு பெரிய மலை போல ஒரு பெரிய எலும்புக்கூடு கிடக்கிறது. பெரிய மேரு மலை போல ஒரு எலும்பு மலை அங்கு கிடக்கிறது. அதை பார்த்த உடனே யாது என்று ராமன் கேட்கிறார். இது என்ன பெரிய எலும்பு மலையாக இருக்கிறதே, இது இப்படிப்பட்ட பெரிய உடலை உடைய இந்த உடல் யமலோகத்தில் இருந்து வந்ததா அல்லது வேறு ஏதேனும் அண்டங்களில் இருந்து வந்ததா, இது யாது என்று கேட்கிறார். அப்பொழுது மீண்டும் அந்த இடத்திலே சுக்ரீவன் சொல்லுகிறார், துந்துபி என்று ஒரு அசுரன். அந்த துந்துபி பெரிய வல்லமை உடையவன். அவனுக்கு 2 கொம்புகள் உண்டு. அந்த கொம்புகள் வானை பிளந்துவிடும். யாரும் எதிர்க்க முடியாது அவனோடு. அவன் கொம்புகளால் நிலத்தை குத்தி அப்படி தூக்கினான் என்று சொன்னால் நிலமகள் பயந்து விடுவாள், நிலநடுக்கம் ஏற்பட்டுவிடும். எந்த மலையாக இருந்தாலும் மோதி பொடி பொடியாக்கி விடுவான். அது மாதிரி வல்லமை உடையவன் துந்துபி. இந்த துந்துபி தன்னோடு போர் செய்வதற்கு யாரும் இல்லை அப்படி என்று சொல்லி இவன் பலகாலம் அந்த போருக்கான தினவெடுத்த தோள்களோடு ஒவ்வொரு பகுதியாக போகிறான். திருப்பார்கடல் போனான். அங்கே போய் கடலை கலக்கினான். என்ன என்று பார்த்தார், துந்துபி வந்திருக்கிறான். எப்பா இங்கு வந்து சண்டைக்கு வந்திருக்கிறாயே, நீ சிவபெருமானிடம் போ, அவர்தான் உன்னோடு தகுதியாக போர் செய்வார். உடனே சிவலோகம் போனான். அப்படி போய் கைலாய மலையை அப்படி தூக்கியது போல் கிளறுகிறான். பார்த்தார், துந்துபியா வா வா, நீ தேவர்களோடல்லவாப்பா போர் செய்ய வேண்டும், நான் இங்கு தியானம் பண்ணி கொண்டிருக்கிறேன், நீ தேவர்களை போய் பாருண்டார். தேவலோகத்திற்கு சென்று தேவர்களை எல்லாம் துவஞ்சம் செய்தான். துவந்தம் அதாவது எல்லோரையும் கொன்று மடித்தான். இந்திரன் வந்தான். இந்திரன் பார்த்தான், இவனோடு நாம் போர் செய்ய முடியாது, இவன் வானுலகையே வெற்றி கொண்டு விடுவான். ஆகவே அந்த வாலியிடம் அனுப்புவோம் என்று சொல்ல வாலியிடம் வந்தான் இந்த துந்துபி. அப்படி வாலியிடம் வந்த துந்துபியோடு வாலி போர் செய்தான். அப்படி போர் செய்து அவன் கொஞ்சம் கூட சளைக்காமல் வலதுசாரி இடதுசாரியாக போர் செய்கிறார்கள். ஒருவர் கையை பிடித்து ஒருவர் கிறங்குகிறார்கள். அப்பொழுது பூமி நிலநடுக்கம் ஏற்படுகிறது. அவர்கள் இடுகின்ற சப்தம் மேகங்கள் ஒன்று கூடி முழக்கம் செய்வது போல மேக முழக்கம் போல் இருக்கிறது. அது மாதிரி 2 பேர்களும் பெரிய அளவிலே பெரிய போர் செய்தார்கள். கடைசியாக வாலி அவனுடைய 2 கொம்புகளையும் பிடுங்கி விட்டான். பிடுங்கி அந்த கொம்புகளாலேயே அவன் தலையில் அடித்தான். வாய் திறந்து இரத்தம் ஆறாக ஓடுகிறது. துந்துபி இரத்தம் ஓடி அந்த நிலமெல்லாம் சிவப்பு நிறமாகிறது. அப்படிப்பட்ட துந்துபியை இவன் தூக்கி கதிர்கொலையை அடிப்பது போல் அடிக்க வேண்டும் என்று வானிலே வீசினான். அது வானுலகம் போய் கீழே திரும்பி வந்தது. வந்து இந்த இடத்திலே விழுந்தது. அந்த பக்கம்தான் அந்த மதங்க மகரிஷியினுடைய ஆசிரமம் இருக்கிறது. அவர் ஞான திருஷ்டியினால் இப்படி பிணத்தை தூக்கி எறிந்தது யார் அப்படின்னு பார்த்தார். ஓ, வாலி தூக்கி எறிந்திருக்கிறான். வாலி, நீயா இப்படி செய்தாய்? நான் உனக்கு சாபம் கொடுக்கிறேன். நீ இந்த மலைக்கு வந்தாய் என்று சொன்னால் உன் தலை வெடித்துவிடும்.
அப்படின்னு சாபம் கொடுத்தார். அதனால் இந்த மலைக்கு வரமாட்டான் வாலி. நானும் ஆகவே தான் இங்கு ஒளிந்து பதுங்கி இருக்கிறேன் அப்படின்னு சொன்ன உடனே அந்த பெரும் மலை போல் இருக்கிற அந்த எலும்புக்கூட்டை ராமபிரான் பார்த்து சொல்வார், தம்பி இந்த எலும்புக்கூட்டை அப்புறப்படுத்து அப்படின்றார். உடனே இளைய பெருமாள் தன் கால் விரலால் அப்படி சொண்டினார். அது 7 கடலுக்கு அப்பால் போய் விழுந்தது போல மேலே எழுந்தி அப்பால் விழுந்தது. யாராலும் தூக்க முடியாத எலும்புக்கூடு. உடனே சுக்ரீவன் இளைய பெருமாளுடைய வீரத்தையும் கவனித்து கொண்டான். இப்படியாக அங்கிருந்து அவர்கள் போய் ஓரிடத்தில் அமர்ந்திருக்கிறார்கள். அந்த மலையிலே ஒரு பகுதியில் அப்படி அமர்ந்திருக்கின்ற பொழுது இந்த சுக்ரீவன் இருந்தாற்போல் எழுந்து சென்று ஒரு துணி மூட்டையை எடுத்து வருகிறான். எடுத்து வந்து ராமபிரானிடம் காட்டி, சில காலத்திற்கு முன்பு வானுலகத்திலே ராவணன் அவனுடைய தேரிலே போனான் வான்வழியாக. அப்பொழுது ஒரு பெண் அழுது கூக்குரலிட்டவாறு காப்பாற்றுங்கள் என்று அழுதவாறு போனவள் தன்னுடைய ஆபரணங்களை எல்லாம் கழற்றி ஏதோ அடையாளத்திற்காகவோ அல்லது வேறு யாராவது இதை பார்த்து தெரிந்து கொள்ளட்டும் என்றோ இப்படி கீழே போட்டார்கள். அழுது கொண்டே அந்த அம்மா போனார்கள். அந்த நேரத்தில் கீழே விழுந்த அந்த பொட்டலத்தை பூமியில் விழுவதற்கு முன்பு நாங்கள் ஏந்தி பிடித்து கொண்டோம். அது இதோதான் இருக்கிறது என்று அதை கொடுத்தான். ராமபிரான் அதை பார்த்தால் அது சீதாதேவியினுடைய ஆபரணங்கள். அந்த சீதாதேவி கைவளை கால்வளை இப்படி கழுத்திலே அப்படி அந்த ஆபரணங்களை பார்த்த உடனே சீதாதேவியினுடைய ஒவ்வொரு அவயவங்களாக அவன் கண்முன் நிற்கிறது, ராமபிரானுடைய கண்முன் நிற்கிறது. ஆகவே அவருக்கு மனதிலே மிகுந்த கலக்கம், வேதனை, தளர்ச்சி ஏற்பட்டு விட்டது. உடல் தளர்ச்சி அடைந்து அந்த ஆபரணங்களை பார்த்த அந்த ஏக்கத்திலே அப்படி மயக்கம் ஏற்படுகிறது. தளர்ந்து கீழே சாய்கிறார். பக்கத்திலே நின்ற சுக்ரீவன் அவரை தாங்கி பிடித்து கொண்டு தன் மார்பிலே அணைத்து அப்படியே அங்கே உட்கார வைக்கிறார். அந்த சுக்ரீவனுடைய முள் போன்ற அந்த முடிகள் ராமனுடைய உடம்பிலே படுகின்றன. அப்படி சாய்த்து வைத்து சொல்லுவார், நீங்கள் சாதாரணமானவர்கள் அல்ல பிரானே, நீங்கள் வருத்தப்படலாமா? ஏங்காதீர்கள். இந்த ராவணன் இப்படி ஒரு துன்பத்தை உங்களுக்கு கொடுத்திருந்தாலும், அண்டத்தின் அப்புறத்தில் அவன் அப்படி ஒளித்து வைத்திருந்தாலும், நாங்கள் அவனை தேடி கண்டுபிடித்து அவனை அழித்து சீதாதேவியை மீட்டு விடுவோம். உங்கள் தேவியை மீட்பதற்காக உயர் புகழ் தேவியை உதவற்பாலாகினால் நாங்கள் அப்படிப்பட்ட உதவியை உங்களுக்கு செய்வோம். அவன் அண்டத்திலும் அண்டத்திற்கு அப்புறத்தில் வைத்திருந்தாலும் நாங்கள் தேடி கண்டுபிடித்து விடுவோம். நீங்கள் துயரப்பட்டு வருந்தாதீர்கள், நீங்கள் வருத்தப்பட வேண்டாம் என்று தேற்றுகின்றான். அதோடு மட்டுமல்ல, சுக்ரீவன் சொல்லுவான், திருமகள் அணைய அத்தெய்வ கற்பினாள் வெறுவரச் செய்துள வெய்யவன் புயம் 20. அப்படி தெய்வ கற்புடைய அந்த திருமகளை, அந்த சீதா பிராட்டியை எடுத்து சென்ற அந்த ராவணனுடைய 20 கைகளையும் 10 தலையையும் நிற்க, அவைகளெல்லாம் ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி பிரபுவை பார்த்து அந்த சுக்ரீவன் சொல்லுவான், உங்கள் ஒரு கணைக்கு அவன் நிகர ஆவானா? ஆக மாட்டான். ஆகவே நீங்கள் ஏன் வருத்தம் அடைய வேண்டும்? ஒரு கணைக்கு ஆற்றுமோ உலகம் 7. அவன் மட்டுமல்ல, இந்த உலகம் 7னையும்
நீங்கள் அழிக்க வேண்டுமென்றாலும் அழித்து விடலாமே. ராமபிரானுக்கு அப்படிப்பட்ட ஆற்றல் உண்டு. அந்த ஜடாயு இப்படி ராவணன் எடுத்து சென்றான் என்று சொன்னவுடனேயே ராமபிரான் மனதிலே என்ன நினைக்கிறார்? இப்பொழுதே உலகத்தை அழித்து விடுகிறேன் அப்படி நினைத்தார். அப்பொழுது ஜடாயு, முன்னால் நாம் சொல்லியிருப்போம், ஜடாயு சொல்லுவார், ஒரு அதர்மனுக்காக வேண்டி உலகத்தை அழிக்கக்கூடாது. அவனை கண்டு அவனை நீ என்ன செய்ய வேண்டும்? வெற்றி கொள்ள வேண்டும். உலகத்தை அழிக்கக்கூடாது என்று தடுத்தார். அதுபோல இங்கே சுக்ரீவன் சொல்லுவான், உலகம் ஏழுமே அழிந்து போகுமே, நீங்கள் வருந்தாதீர்கள். இப்பொழுதே நாங்கள் ராவணனை தேடி சீதாவை நாங்கள் மீட்டுவோம். அப்படி என்று சொன்னவுடனே ராமபிரான் ஒருவாறு அவர் அது நிலை தெளிந்து சொல்லுவார், அப்படி நாம் சீதாவை தேடுவதற்கு முன்பாக உன்னுடைய ராஜ்யத்தை உனக்கு வாலியிடம் இருந்து எடுத்து தந்து உன் மனைவியை மீட்டுத் தருவேன். ஆகவே வாலியை முதலில் கொன்று உன்னுடைய கவலையை நீக்கிய பிறகு சீதாவை நாம் தேடுவோம். அப்படி என்று சொல்லி ராமபிரான் சொல்லுகிறார். அந்த நேரத்தில் ராமபிரான் மிகுந்த வருத்தம் அடைகிறார். எப்படி என்று சொன்னால், அந்த ஆபரணங்களை பார்த்தவுடனே அவருக்கு ஏற்பட்ட நிலை, கொடியவனாகிய ராவணன் வஞ்சகமாக எடுத்து சென்ற பிறகும் நான் வாளாய் இருக்கிறேனே, இதுகாரும் அவனுடைய அழிவுக்கு நான் வழிவகுக்காமல் இருக்கிறேனே என்று வருந்துகிறார். கொடியவர்களை அழிப்பது அவருடைய கடமை அல்லவா? அது மட்டுமல்ல, ஒரு பொழுது ஒரு பெண் ஒரு இடையூறு செய்பவனுக்கு ஆட்பட்டால், அவன் நண்பனாக இல்லாவிட்டால் கூட அந்த பெண்ணை காப்பாற்ற வேண்டியது கடமை. அப்படி இருக்க என் தாரமாகிய சீதாவை ராவணன் எடுத்து சென்ற பிறகும் நான் உயிருடன் இருக்கிறேன் அப்படி என்றெல்லாம் கோபப்படுகிறார். இப்பொழுது அவர் சொல்லுகிறார், சுக்ரீவா, உன் கவலையை நீக்கி நாம் சீதாவை தேடலாம் என்று சொன்னவுடனே அங்கு பக்கத்தில் நிற்கிறார் ஆஞ்சநேயர். ஆஞ்சநேயர் சொல்லுவார், ஸ்ரீ ராமபிரான் கூறுகின்ற கூற்று சரிதான். முதலில் வாலியை கொன்று சுக்ரீவனுக்கு பட்டம் கட்டி, அதன் பிறகு 70 வெள்ளம் வானர சேனைகள் இருக்கின்றன. யாருக்கு? வாலிக்கு. அந்த கிஷ்கிந்த அரசுக்கு 70 வெள்ளம் வானர சேனைகள். அந்த 70 வெள்ளம் வானர சேனைகளையும் நாம் சேர்த்து கொள்ளலாம். இந்த சுக்ரீவனுக்கு அனுமன், தாரன், நீலன், நளன் என்கிற மந்திரிமார்கள், அனுமன் மட்டுமல்ல, தாரன், நீலன், நளன் என்கிற மந்திரிமார்களெல்லாம் இருக்கிறார்கள். அவர்களெல்லாம் அதை ஆமோதித்தார்கள். ஆகவே வாலியை வதைத்து கிஷ்கிந்தையை மீட்டி சுக்ரீவனுக்கு பட்டாபிஷேகம் செய்து ருமையையும் அவன் தாரத்தையும் அவனுக்கு கொடுத்து, அதன் பிறகு நாம் சீதாதேவியை தேடலாம். அதற்கு 70 வெள்ளம் வானர சேனைகளும் உறுதுணையாக இருக்கும் என்று சொல்லி முடிவு செய்தார்கள். அதன்படி வாலியை கொல்லலாம் என்று தீர்மானித்தவுடனே ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி சொல்லுவார், சுக்ரீவா, நீ வாலியிடம் சென்று அவனோடு போர் செய்ய வேண்டும். அப்படி போர் செய்கின்ற பொழுது நான் மரத்தினுடைய மறைவிலே இருந்து அவனை நான் அம்பினால் கொன்று விடுவேன். அப்படி என்று சொல்லி சீக்கிரமாக நீ வாலியை தேடிச் செல், வாலி இருக்கின்ற இடத்திற்கு சென்று அவனை வலிய சண்டைக்கு அழைத்து அவனோடு சண்டை செய் அப்படி என்று சொல்லுகிறார். அதன்படி சுக்ரீவன் வாலியோடு போருக்கு போகிறான். அந்த கிஷ்கிந்தையில் மறைந்து ஒளிந்திருந்தவன் இப்பொழுது தனக்கு உதவிக்கு ராமன் இருக்கிற காரணத்தினால் ராமனுடைய சொல்படி அவன் வாலியின் இருக்கிற அந்த கிஷ்கிந்தைக்கு போகிறான்.
அந்த அரண்மனைக்கு வெளியே நின்று கூவுகிறான், பெரிய சத்தம் போடுகிறான். அடே வாலி, என்னை துரத்தி துரத்தி அடித்தாய் அல்லவா, இப்பொழுது வா போருக்கு, நான் உன்னோடு போர் செய்ய தயாராக வந்திருக்கிறேன் அப்படி என்று கூவி அழைத்தான். இந்த சப்தம் அரண்மனையிலே இருந்த அப்படி கொஞ்சம் படுத்து ஓய்வெடுக்கலாம் என்று இருந்த அந்த வாலிக்கு கேட்டது. ஓ, என் கையிலிருந்து தப்பிப்போன சுக்ரீவனா வந்திருக்கிறாய், இதோ வருகிறேன், உன்னை இப்பொழுதே கொன்று விடுகிறேன் என்று எழுந்து புறப்பட்டு வருகிறான். வருகின்ற பொழுது தாரை, அவனுடைய மனைவி தாரை தடுக்கிறாள். எங்கே போகிறீர்கள்? சுக்ரீவனோடு போருக்கு போகிறேன். சுக்ரீவன் வலிய சண்டைக்கு அழைக்கிறான், ஆகவே அவனோடு போர் செய்ய வேண்டும், போருக்கு போகிறேன். இல்லை இல்லை, நீங்கள் இப்பொழுது போகாதீர்கள். ஒரு இடத்திற்கு போகும்போது தடை செய்யக்கூடாது. என்ன? இல்லை, வாலி இப்பொழுது உங்களுக்கு தோற்று போன உங்கள் தம்பியாகிய சுக்ரீவன் இப்பொழுது வலிய வந்து சண்டைக்கு வருகிறான் என்று சொன்னால் ஏதோ ஒரு விதத்திலே அவனுக்கு ஒரு உதவி கிடைத்திருக்கும், ஆகவே நீங்கள் போகாதீர்கள் என்று தடுக்கிறாள். உடனே வாலி சொல்லுவான், நான் சாதாரணமான வீரனா? அவனுக்கு யார் உதவி செய்தாலும் என்னோடு போர் செய்ய முடியுமா? நான் தனி ஒருவனாக நின்று திருப்பார்கடலை கடைந்தவன். அப்படி மார்பில் அடிச்சிட்டான். திருப்பார்கடலை கடைந்தவன் தெரியாதா உனக்கு? தடுக்காதே, போகிற வழியை தடுக்காதே அப்படி என்று சொன்னவுடனே அந்த தாரை மீண்டும் சொல்லுவாள், நீங்கள் மகா பெரிய பலசாலி, எதிர்த்தவர் பலத்தில் பாதி பலம் உங்களுக்கு உண்டு. அதோடு மட்டுமல்ல, அந்த திருப்பார்கடலையே கடைந்தவர்கள், அதெல்லாம் உண்மைதான். ஆனால் இப்பொழுது ஒரு செய்தி கேள்வியுற்றேன். அங்கே ராமன் என்று ஒருவர் வந்திருக்கிறாராம். அந்த ராமன் அந்த சுக்ரீவனுக்கு துணையாக நிற்கிறாராம். அப்படி எனக்கு செய்தி கிடைத்தது. ஆகவே யோஜனை செய்து நன்றாக தெரிந்து கொண்டு போருக்கு செல்லலாம், இப்பொழுது போகக்கூடாது. அன்னது கேட்டவள், அந்த வாலி நான் போகிறேன் என்று சொன்னதை திரும்பவும் கேட்டவுடனே, அரச ஆயவர்க்கு இன்னுயிர் நட்பு அமைந்து, அந்த சுக்ரீவனுக்கு இன்னுயிர் நட்பு, சிறந்த நண்பன் ஒருவன் கிடைத்திருக்கிறான், ராமன் என்பவன். உன் உயிர் கோடலுக்கு உடன் வந்தான், உன்னை கொல்வதற்காக சுக்ரீவனோடு வந்திருக்கிறானாம். இவள் அரசமாதா இல்லையா? இல்லையா? அதனால் ஒற்றர்கள் சில செய்திகள் சொல்லுவார்கள், அதை சொல்லுகிறாள். உன் உயிர் கோடலுக்கு உடன் வந்தான் என நுண்ணிய அன்பினர் சொல்லினார் என்றார். நம்மீது அன்பு கொண்டவர்கள் சிலர் சொன்னார்கள், கானகத்திலே அந்த சுக்ரீவனுக்கு துணையாக உன்னை கொல்வதற்காக ராமன் என்று ஒருவன் வந்திருக்கிறானாம். ஆகவே ராமனோடு சுக்ரீவன் நட்பு கொண்டிருக்கிறான் என்ற செய்தியை அந்த தாரை சொன்னாள். உடனே தாரைக்கு வாலி பதில் சொல்லுகிறான், ராமனை அவன் அவன் தோழமையாக கொண்டுள்ளானா? அந்த ராமன் என்னை கொல்வானா? அந்த ராமனோடு உலகம் ஏழும் வந்து எதிர்த்திருந்தாலும் அவன் ஒருவனே நின்று எதிர்ப்பவன் அல்லவா? அதோடு மட்டுமல்ல, 2 பேர்கள் போர் செய்கின்ற பொழுது அவன் தனியாக ஒருவனுக்கு உதவி செய்வானா? அப்படி உதவி செய்ய மாட்டானே. நின்ற பேர் உலகு எலாம் நெருக்கி நேரினும் வென்றி வெஞ்சிலையலால் பிரிது வேண்டுமோ? இந்த உலகமெல்லாம் அந்த ராமனுக்கு எதிரியாக வந்தால் கூட அவனுக்கு ஒரு அம்பு போதுமே. புன்தொழில் குரங்கொடு புணரும் நட்பனோ? அப்படிப்பட்ட ராமன் புன்தொழில் குரங்கு இந்த சுக்ரீவனோடு தோழமை கொள்வானா? அந்த வாலி சொல்கிறான். வாலியும் பெரிய அறிவாளி. இன்னும் சொல்லுகின்றான், தம்பியர் அல்லது தனக்கு வேர் உயிர் இம்பரின் இலது என எண்ணி ஏய்ந்தவன். தம்பிதான் அவனுக்கு உயிர். ஆகவே அந்த தம்பியோடு அவ்வளவு
நட்பாக இருக்கிறான். காட்டுக்கு போ, உனக்கு நாடு இல்லை என்ற பொழுது கூட தம்பிக்கு என்ன செய்தான்? கொடுத்தான் இல்லையா? அப்படிப்பட்ட அந்த ராமன் எம்பியும் யானும் உற்று எதிர்ந்த போரில், அப்படிப்பட்ட ராமன் நானும் என் தம்பி சுக்ரீவனும் சண்டையிடுகின்ற பொழுது, சண்டையாக நடக்குது, தூக்கம் வர இல்லை இல்லையா? எம்பியும் யானும் என்ன செய்த பொழுது? போர் செய்த பொழுது, சண்டை பொழுத பொழுது. எம்பியும் யானும் உற்று எதிர்ந்த போரினில் அம்பு இடை தொடுக்குமோ? அம்பினை என் மீது அவன் தொடுப்பானா? அருளின் ஆழியான். வாலியே சொல்லுகிறான், ராமன் அருள் உடையவன், அருளின் ஆழியான். அவன் நானும் என் தம்பியாகிய சுக்ரீவனும் போர் செய்கின்ற பொழுது என் மீது மட்டும் அம்பினை விடுவானா? அவன் புன்தொழில் இந்த குரங்கு இனமாகிய இந்த சுக்ரீவனோடு நட்பு கொள்வானா? ராமன் எப்படிப்பட்டவன்? மிகுந்த பாசம் உடையவன், தம்பிக்காக நாட்டையே கொடுத்தவன். அதோடு மட்டுமல்ல, இந்த உலகமெல்லாம் வந்து எதிர்த்தால் கூட அவனுடைய ஓர் அம்புக்கு முன் நிற்காது. அவனா வந்து சுக்ரீவனுக்கு ஆக தோழமை கொண்டு உதவுவான் என்று நினைக்கிறான். அவனுக்கு வாலிக்கு தெரிகிறது, அவன் அவன் அந்த ராவணன் சித்தா பிராட்டியை எடுத்து விட்டான் என்பதும் தெரிகிறது என்பது இங்கு நமக்கு புரிய முடிகிறது இல்லையா? அதனால்தான் அந்த ராவணனோடு சண்டை செய்ய போகிறவன் என்னையா வந்து எதிர்ப்பான் என்று நினைக்கிறான். உலகமெல்லாம் எதிர்த்தாலும் அவன் ஒரு கணையால் வீழ்த்துவானே அப்படி நினைக்கிறான். அப்போ அதான் அவன் இப்படி ஒரு குரங்கோடு நட்பு கொண்டு என்னை கொல்ல வருவானா? இப்படி சொல்லிவிட்டு போருக்கு போய்விட்டான். நில்லுடா, என்னை என்னை எதிர்த்தா பேசுகிறாய், அடிபட்டது போதாதா? இவ்வளவு நாளும் கிஷ்கிந்த மலையில் ஒளிந்திருந்தாய், இன்று வந்திருக்கிறாய், நில், உன்னை நான் இப்பொழுதே கொன்று விடுகிறேன், சொர்க்கத்திற்கு அனுப்பிவிடுகிறேன் என்று வெளியே வந்தான். பெரிய அளவிலே அவன் சுக்ரீவனோடு சண்டை செய்கிறான். சுக்ரீவன் எவ்வளவு நேரம் தாக்கு பிடிக்க முடியும்? இவன் தம்பி, அது மட்டுமல்ல, இவனுக்கு அந்த வரம் கிடையாது. பலம் எல்லாம் யாருக்கு போய்விடும்? வாலிக்கு போய்விடும். 2 பேரும் இடதுசாரி வலதுசாரியாக மாறி மாறி பெரிய மல்யுத்தம் எல்லாம் செய்து ஒருவனை ஒருவன் அடிக்கிறான், ஒருவனை ஒருவன் வீழ்த்துகிறான். 2 பேரும் அண்ணன் தம்பிகள் ஒரே வகையான முகத்தை உடையவர்களாக இருக்கிறார்கள். யார் யாரை அடிக்கிறார்கள் என்று தெரியவில்லை. உதைக்கிறான், மேலே தூக்கி வீசுகிறான், கீழே போட்டு மண்ணோடு மண்ணாக அமுக்குகிறான். இப்படி மாறி மாறி பெரிய சண்டை நடக்கிறது. ஆனால் சுக்ரீவனால் என்ன செய்ய முடியவில்லை? தாக்கு பிடிக்க முடியவில்லை. அவன் அடிக்கிற அடியிலே உதரம் இரத்தமானது வாய் வழியாகவும் மூக்கு வழியாகவும் கண் வழியாகவும் பீறிட்டு பாய்கிறது. ஐயோ, இவன் கையில் மாட்டிக்கொண்டோமே. ராமன் இன்னும் என்ன செய்யவில்லை? அம்பு விடவில்லை. ஒருவாறு தப்பி பிழைத்து ஓடினான். ராமன் இருக்கிற இடத்திற்கு ஓடினான். பாருங்கள், இங்கு ஒரு அந்த வாலிக்கு விதியின் வலிமை பொல்லாதது. ஓடினால் இவன் விரட்டுவான் அல்லவா சாதாரணமாக. இப்பொழுது அவன் பின்னால் போயிருந்தால் யாரை பார்த்திருக்கலாம்? ராமனை பார்த்திருக்கலாம். ஆனால் இவன் பின்னால் போகவில்லை. அதுதான் விதி வலிது. அவன் போய் அங்கே ராமனுடைய பாதார விந்தத்திலே விழுந்து, நான் செத்தே போய்விடுவேன், இப்படி நீங்கள் என்னை சோதிக்கிறீர்களே, என்ன, நான் இப்பொழுது செத்திருப்பேன், ஏதோ தப்பி வந்து விட்டேன், ஏன் நீங்கள் அம்பு விடவில்லை? ஒளிந்து நின்று அம்பு விடுவேன் என்று சொன்னீர்கள் அல்லவா? அப்பா சுக்ரீவா, நீயும் அவனும் சண்டை போடுகின்ற பொழுது 2 பேரும் ஒரே மாதிரி இருக்கிறீர்கள். 2 பேரும் வலிமையிலும் ஆற்றலிலும் ஒருவரை ஒருவர் அடிப்பதும் அப்படி போர் செய்வதும் ஒரே மாதிரி இருக்கிறது. யார் வாலி யார் சுக்ரீவன் என்று தெரியவில்லை. ஆகவே இனி நீ போய் போ. எப்படி நான் போவது? இனி கொன்றே விடுவான் அப்படின்னு. இல்லை, போ, நான் பார்த்து கொள்கிறேன். இங்கே இருக்கிற காட்டு கொடியை எடுத்து ஒரு மாலையாக சுற்றி கழுத்தில் போட்டுக்கொள். என்ன, அப்பொழுது ரேகை தெரியும். என்ன, உன்னை நான் இலகுவாக கண்டுபிடித்து விடுவேன், போ என்றான். உனக்கு கைகாலெலாம் நடுங்குது என்ன சுக்ரீவனுக்கு. ஆனாலும் ஒருவாறு தேறி வாலியோடு போனான். வாலியோடு சண்டை செய்கின்ற பொழுது இப்பொழுது அவர் அடையாளம் தெரிந்து கொண்டார். ஆகவே ராமபாணத்தை விட்டார் வாலி மீது. அந்த ராமபாணத்தை விட்ட மாத்திரத்திலே
வாலியினுடைய மார்பிலே, வைரக்குன்ற மார்பிலே அது போய் தைத்தது, பட்டது. ராமபாணம் எப்பொழுதும் ஊடுருவி சென்று விடும். என்ன, மராமரங்களை எல்லாம் துளைத்ததல்லவா, அது மாதிரி இந்த வாலியினுடைய வைர மார்பிலே பாய்ந்தவுடனே அவன் திடுக்கிட்டு, அதாவது புலியானது துப்பாக்கியால் சுடப்பட்டால் அது நிற்கின்ற இடத்திலிருந்தே துள்ளுமாம். அப்படி அதனுடைய கோபம் தாங்காது, அதனுடைய ஆற்றல் தாங்காது. அப்படி வாலி வானிலே எழுந்தான். அம்பு பட்டவுடனே குருதியானது கொப்பளிக்கிறது. அவன் மார்பிலே பட்ட அந்த ராமபாணம் அவன் மார்பை துளைத்து கொண்டு போக முற்படுகிறது. ஆனால் இவன் மாபெரும் வீரமுடையவன் அல்லவா, ஆகவே அதை காலினாலும் கையினாலும் பிடித்து கொண்டானாம். ராமபாணத்தை யாரும் பிடிக்க முடியாது, இவன் பிடித்து கொண்டான். பிடித்து கொண்டு அப்படி கீழே விழுவான், மேலே எழுவான், அங்கு துள்ளுவான், இங்கு துள்ளுவான். இரத்தம் காட்டாறு போல் பெருக்கெடுத்து ஓடுகிறது. அம்பினை பற்றி பிடித்து கொண்டவன், இது யார் விட்ட அம்பு பார்க்கலாம் அப்படி என்று சொல்லி அந்த அம்பினை பார்க்கிறானாம். அதில் ராமா என்ற வாசகம் இருக்கிறதாம். ஓ, ராமன் தான் அம்பு எதிர்க்கிறான் என்று அவனுக்கு கோபம் ஒரு பக்கம் வருகிறது, அவனுக்கு ஆற்றாமை. ஆகவே அந்த அம்பினை பற்றி கொண்டே அவன் பறித்த வாளியை பருவலி தடக்கையால் பற்றி, அவனுடைய தடக்கை, வீரம் புரிந்த தடக்கையால் பற்றி, இருப்பன் என்று கொண்டு எழுந்தனன். அந்த 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 வாளியை, அந்த அம்பினை நான் இப்பொழுதே என்ன செய்ய போகிறேன், ஒடித்து விடுகிறேன். முன்ன ஆள் இருந்தால் அப்போ எப்படி ஆகும் பாருங்கள், ஒடித்து விடுகிறேன் என்று இருப்பன் என்று கொண்டு எழுந்தனன். அதை நான் ஒடித்து விடுகிறேன் என்று அப்படி எழுந்தானான். மேருவை இருப்போன், மேருமலையாக இருந்தாலும் அப்படி பொடிச்சிருவான். அது மாதிரி உள்ள அந்த வாலி அந்த அம்பினை இருப்பன் என்று அவன் முறிக்க முற்படுகிறான். ஆயினும் அதை ஒன்றும் செய்ய முடியவில்லை. பொறித்த நாமத்தை அறைகுவான் நோக்கினன் புகழோன். அதில் பொறித்திருக்கிற அந்த நாமத்தை அது யார் என்று அறிந்து அது ராமன் என்று தெரிந்து கொண்டான். உடனே ராமநாமத்தை கண்ட மாத்திரத்திலே அவனுடைய உள்ளத்திலே ஒரு ராமா அப்படிங்கிற அந்த வாசகத்தை அந்த படித்த மாத்திரத்திலே அவனுடைய உள்ளத்திலே பெரும் மாற்றம் ஏற்படுகிறது. அவனுக்கு கொஞ்சம் அறிவு தெளிவு ஆகிறது. ஆனால் அவனுடைய ஆணவம் முழுமையாக அழியவில்லை. இப்படி இருவரும் போர் செய்கின்ற நேரத்திலே ஒருவனிடம் நட்பு கொண்டு ஒருவன் மீது அம்பினை தொடுக்கின்ற முறைமை உண்டோ அப்படி என்று சொல்லுகின்ற அந்த கோபம் முன்னெழுகிறது. ஆனால் ராமநாமத்தை பார்த்த மாத்திரத்திலே அவனுடைய உள்ளத்திலே மாற்றமும் ஏற்படுகிறது. இதை முன்னால் சொல்லுவார். இந்த இடம் ரொம்ப முக்கியமான இடம். ராமநாமத்தினுடைய மகிமை இதிலே விளங்கும். அதிலே கம்பநாட்டாழ்வார் சொல்லுகிறார், மும்மைசால் உலகுக்கெல்லாம் மூல மந்திரத்தை. இந்த ராமநாமம் எப்படிப்பட்டதென்றால், மும்மைசால் உலகுக்கெல்லாம் மூல மந்திரத்தை, இதுதான் மூலம். முற்றும் தம்மையே தமர்க்கு நல்கும் தனிப்பெரும் பதத்தை. அந்த ராமநாமத்தை சொன்னால் அந்த ராமநாமத்திற்கு அதிபதியாக இருக்கக்கூடிய அந்த ராமபிரான், நாமம் வேறு நாமி வேறு அல்ல, நாமம் வேறு, அந்த நாமத்துக்கு உரியவனாகிய அந்த இறைவன் வேறு அல்ல. எந்த நாமத்தை சொல்லுகிறோமோ அந்த நாமத்திற்கு உகந்த அந்த பகவான் வேறு, நாமன் வேறு அல்ல. அதுதான் தாற்பயம். அப்போது அந்த நாமத்தை சொன்னவான முற்றும் தம்மையே தமர்க்கு நல்கும் தனிப்பெரும் பதத்தை, முற்றும் என்ன செய்யும், தன்னையே கொடுத்து விடுமாம். இந்த வாலி அவன் அவ்வளவு மோசமானவன் அல்ல, அதை புரிந்து கொள்ள வேண்டும். அவன் இவ்வளவு பலசாலியாக இருந்த பொழுதும் அவன் யாருக்கும் இடும்பை செய்தது இல்லை. தம்பியோடு சண்டை, அது அவனுக்கு இயல்பாக அமைந்து விட்டது.
மற்றபடி எந்த இடத்திற்கும் சென்று அவன் இடும்பு செய்ய மாட்டான். அவன் வாலிக்கு கூட, அவன் ராவணனுக்கு கூட ஒரு முறை அவனோடு சண்டை செய்தது கூட இவனாக சென்று அந்த ராவணனோடு சண்டை செய்யவில்லை. அதை நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும். அது மாதிரி இந்த வாலி அவனோடு எதிர்த்து வந்த அசுரர்களையோ அல்லது மாயாவி போன்ற அந்த துந்துபி போன்றவர்களையோ இவனோடு சண்டைக்கு வந்தவர்களோடு தான் சண்டை செய்தான். இவனாக சென்று எனக்கு தோள்கள் தினவெடுக்கின்றன, என்னோடு சண்டைக்கு வா என்று யாரையும் போய் வலிய சண்டைக்கு போனதில்லை. அந்த ராவணன் கூட ஒரு முறை இவன் தவம் செய்து கொண்டிருக்கின்ற பொழுது, அந்த சந்தியா நேரத்திலே அப்படி அவன் நீர் இறைத்து எல்லாம் வழிபாடு செய்து கொண்டிருக்கின்ற பொழுது, சிவ வழிபாடு செய்வான் வாலி. அப்போது அவன் அந்த ராவணன் தனக்கு எதிரி இந்த புவனத்தில் இல்லை என்று சொல்லி எல்லா இடமும் சுற்றி வருகிறவன், இவன் வாலி நம்மோடு பலசாலியா, அவனை பார்த்து விடுவோம் என்று சொல்லி இவன் பூஜை செய்து கொண்டிருந்த நேரத்திலே பின்னால் ஓங்கி ஒரு அறை விட்டான். வாலியினுடைய முதுகிலே அடித்தான். அவன் பூஜையை நிறுத்தவில்லையாம். இவன் அடித்து அப்படியே பின்பக்கம் நின்றான் பாருங்கள். அப்படி எடுத்து கக்கத்தில் வைத்து கொண்டானான். அப்படி எடுத்து வைத்து கொண்டான். அவ்வளோதான். அவன் ஓங்கி அடித்தான். இவன் நிலை குலையவில்லை, ஒன்றும் செய்யவில்லை. அவன் அஷ்டதிக்கு யானைகளை எல்லாம் வென்றவன். அவன் தடால் என்று ஒரு அடி அடித்தால் அது இடி விழுந்தது போல் இருக்கும். ஆனாலும் வாலிக்கு அது ஒன்றும் செய்யவில்லை. இவன் அப்படியே தியானத்தில் பூஜையிலே இருந்து கொண்டிருந்தவன் பூஜையை மாற்றவில்லை. இப்படி எடுத்து கக்கத்தில் வைத்து கொண்டானாம். பூஜை முடிந்த பிறகு யார் என்று பார்த்தானாம், 10 தலை ராவணன். ஓ, இந்த பூச்சியா என்ன அடித்தது? 10 தலை பூச்சி, இது என்னுடைய மகன் அந்த அங்கதனுக்கு விளையாடுறது ஆகும், இந்த 10 தலை பூச்சி என்று வாலினால் கட்டி கொண்டு அந்த ராவணனை இவன் குதித்து போனானாம். யார்? வாலி குதித்து போனான். குதித்து போகின்ற பொழுது வாலிலே யார் தொங்குகிறா? ராவணன் தொங்கிறான். அங்கே ஒரு சொட்டை போட்டு அதை புஜத்தோடு சேர்த்து கட்டி சொட்டை போட்டு வச்சுருக்கான். அப்போது அந்த நரிக்கும் ஒரு புலிக்கும் ஒரு கதை உண்டு. அந்த புலி நரிவாலில் கட்டுப்பட்டு, அந்த புலி வாலில் நரி கட்டுப்பட்டு அது ஒவ்வொரு மலையாக அப்படி குதித்து போகும்போது இது டமார்னு அடிபடுமா என்ன, அது குதித்து போகும்போது இது போய் டமார்னு அடிக்கும் இல்லை, புரியுது இல்லையா? அப்படி அஷ்டதிக்கு மலைகளும் போய் சிவபெருமானை வழிபட்ட அவனுடைய அந்த வாலிலே தொங்கிய ராவணன் ஒவ்வொரு மலையாக தாவுகின்ற பொழுது மலைக்கு மலை அடிபட்டு இந்த ராவணனுடைய இரத்தம் எல்லா மலைகளிலும் படுமா. அப்படி வாலி வீரன். அவன் மனைவியாகிய அந்த தம்பியினுடைய மனைவியாகிய ருமையை அவன் எடுத்துக்கொண்டான். அது ஒரு பெரிய பஞ்சமா பாதகத்திலே ஒன்று. ஆனால் வீரன் ரொம்ப சிறப்புக்குரியவன், தெய்வ வழிபாடு உடையவன். இப்பொழுது அவனுக்கு ராமநாமம் பார்த்த மாத்திரத்திலே அவனுக்கு ஒரு நிலை ஏற்படுகிறது. ஆகவே கம்பநாட்டாழ்வார் இங்கு சொல்லுகிறார், யார் ஒருவர் இறை நாமத்தை ஜெபிக்கிறார்களோ அந்த நாமத்திற்கு அதிபதியாக இருக்கக்கூடிய நாமி தன்னையே கொடுத்து விடுவாராம். யாருக்கு கொடுத்து விடுவார்? துதிக்கிறவங்களுக்கு. யார் மந்திரம் சொல்லுகிறார்களோ அவர்களுக்கு தன்னையே. முற்றும் தம்மையே தமர்க்கு நல்கும் தனிப்பெரும் பதத்தை. இன்னொன்று சொல்லுகிறார் 3வது வரியிலே, இம்மையே எழுமை நோய்க்கும் மருந்தினை. இம்மையே இப்பொழுதே, எழுமை நோய்க்கும், அதாவது பிறவிக்கு வித்தாக இருப்பது, காரணமாக இருப்பது வினை. நாம் செய்த வினைதான். அது நல்வினையாக இருந்தாலும் தீவினையாக இருந்தாலும் அதுதான் விதை. எதுக்கு விதை? பிறவிக்கு விதை. அதையெல்லாம் இது மாற்றிவிடுமாம். இம்மையே எழுமை நோய்க்கும் மருந்தினை ராமன் என்னும் செம்மை சேர் நாமம் தன்னை கண்களால் தெரிய கண்டான். ராமன் என்னும் நாமத்தை யார் கண்களால் யார் தெரிய கண்டார்? வாலி கண்டான். உடனே இப்படி அவன் அந்த நாமத்தை பார்த்து அப்படி கொஞ்சம் சற்று அவனுக்கு அறிவு தெளிந்த நிலையிலே நிற்கிறான். ராமன் அவன் முன்னால் போகிறான்.
இதுவரை அவன் ராமனை பார்க்கவில்லை. ராமநாமத்தை பார்த்தான். ராமன் முன்னால் போய் நிற்கிறான். உடனே அந்த வாலிக்கு கோபம் வருகிறது. கண்ணுற்றான் வாலி. ராமனை என்ன செய்தான்? பார்த்தான். கண்ணுற்றான் வாலி. நீல கார்முகில் கமலம். நீல கார்முகில் கமலம். கார்முகில்னா நீல நிற சாமளை. அந்த கமலம், அந்த தாமரை பூத்து மண் ஊற்று வரிவில் ஏந்தி வருவதே போலும். அந்த நீல நிற சாமள ரூபனாக அந்த மகாவிஷ்ணு அவன் அந்த மண்ணுலகத்திலே தோன்றி வரிவில்லை, அந்த வில்லை தோளிலே ஏந்தி வருவதை போலும். மாலை புன்வுற்றது அணைய சோரி பொறியொடும் பொடிப்ப நோக்கி. இங்கு வாலி எப்படி இருக்கிறான்? அவன் அப்படி வருகிறான், காயாம்பு மேனியனாக வருகிறான். இவன் எப்படி இருக்கிறான்? புண் ஊற்று அணைய சோரி, இரத்தம் ஆறாக பெருக்கெடுத்து ஓடுகிறது. பொறியொடும் பொடிய நோக்கி, பொறிபுலன்களெல்லாம் கலங்கி நிற்கிறது. உதிரம் போகிறது, மார்பில் அல்லவா பட்டிருக்கிறது அம்பு. ஆகவே பொடிப்ப நோக்கி அவன் சொல்லுகின்றான். ராமனை பார்த்து சொல்லுவான், எண்ணுற்றாய், நீ என்ன செய்தாயப்பா? ராமனை பார்த்து கேட்குறான், எண்ணுற்றாய், என் செய்தாய் என்று ஏசுவான் இயம்பலுற்றான். அவனை ராமனை தூசிக்கிறது மாதிரி, நீ என்ன காரியம் செய்தாய், எதனை செய்தாய்? எண்ணுற்றாய், என் செய்தாய் என்று ஏசுவான் இயம்பலுற்றான். அப்படி அவனுக்கு கோபம் வருகிறது. நீ என்ன செய்து விட்டாய்? ராமனை பற்றி அவன் தெரிந்திருக்கிறான். இது ரொம்ப முக்கியம். அதனால் தான் தாரை தடுத்த மாத்திரத்தில் என்ன சொன்னான்? அந்த ராமன் அப்படி இது மாதிரி புன்குரங்கோடு சேரமாட்டான், குரங்கோடு அவன் நட்பு கொள்ள மாட்டான். அவனுக்கு ராவணன் அப்படி எடுத்துகிட்டு போய், ராவணன் எடுத்துகிட்டு போன விவரம் இவனுக்கு தெரியுது. என்ன அப்படி நான் 7 லோகம் தடுத்தாலும் அவனை எதிர்க்க முடியாது, அவன் வெற்றி கொள்வான். இது சாதாரண குரங்கு கூட்டத்திலேயா வந்து சேர்ந்து இவர்களெல்லாம் துணைக்கு அழைப்பான் என்கிற மாதிரி அவனுக்கு எண்ணம் இருந்தது. ஆகவே இவன் சொல்லுகின்றான், நீ என்ன செய்தாயப்பா? எண்ணுற்றாய், என் செய்தாய்? வாய்மையும் வரவும் காத்து. நீ வாய்மை என்றால் சத்தியம் காப்பதற்காக தான் நீ எங்கே காட்டுக்கு வந்தாய். வாய்மையும் மரபும் காத்து மண்ணுயிர் துறந்த வள்ளல் தூயவன் மைந்தனே. என்ன சத்தியத்தை நிலைநாட்டுவதற்காக உயிரையே தியாகம் செய்த தசரத சக்கரவர்த்தியினுடைய மைந்தன் அல்லவா நீ? வாலி சொல்கிறான் பாருங்க. வாய்மையும் மரபும் காத்து. அவனுடைய மரபு சூரியகுல, அந்த இஸ்வாகு மரபு, அதில் வாய்மையை காத்து. வாய்மைன்னா சொன்ன சொல். இந்த கைகை கேட்ட வரத்தை அப்படி அது கேட்காத வேற வரம் கேளு என்ன சொல்லியிருக்கலாம் இல்லையா? இதை தரமாட்டேன், அது ஒன்றும் கேட்க முடியாது. ராமன் என் கண் போன்றவன், அவனை காட்டுக்கு அனுப்ப முடியாது, நீ சும்மா இருன்னு சொல்லிடுவாங்கல்ல. லகுவாக சொல்லலாம் இல்லையா? 2 வரம் தாரேன், நீ வேற ஏதாவது வரம் கேட்டுக்க, இதை கேட்காத அப்படின்னு முடித்து சொல்லலாம். ஆனால் அவன் ஒரு தசரதர் சொல்லலை. வாய்மையும் மரபும் காத்து மண்ணுயிர் துறந்த வள்ளல். இந்த உயிரையே துறந்த வள்ளல் தூயவன், அந்த தசரத சக்கரவர்த்தியாகிய தூயவன் மைந்தனே, அவனுடைய பிள்ளை அல்லவா நீ. பரதன் முன் தோன்றினாயே. பரதன் எப்படிப்பட்டவன்? என்ன நாடு கொடுத்தாலும் வேண்டாம் என்று சொல்லி திரும்பவும் வந்து நந்தி கிராமத்தில் அல்லவா இருக்கிறான். அதனால் சொல்லலாம், பரதன் முன் தோன்றினாயே. தீமைதான் பிறரை காத்து, பிறர் தீமை செய்யக்கூடாது என்று சொல்லி தடுத்து நிறுத்தி இல்லையா? நீ செய்தால் அது தீமையாகாதா? பாருங்க, சரியான நியாயம் தானே. நீ பிறருக்கு எல்லாம் அது இதுன்னு சொல்லி நியாயத்தை சொல்லிட்டு நீ நியாயம் தவறி நடந்தியன்னா, தீமைதான் பிறரை காத்து தான் செய்தால் தீங்கு அன்று ஆமோ. தாய்மையும் அன்றி நட்பும் தருமமும் தழுவி நின்றாய். நீ எல்லா உயிர்களுக்கும் தாய்மையும் தர்மத்தையும் போதிக்கின்றவன், தழுவி நிற்கிறாய், தர்மத்தை தழுவி நிற்கிறாய். அப்படி நிற்கின்ற நீ இது மாதிரி செய்யலாமா? கோயியல் தர்மம் உங்கள், இந்த தர்மம் கோயியல் தர்மம்னா இது மேலான இந்த சத்திய தர்மம். கோயியல் தர்மம் உங்கள் குலத்து உதித்தோர்க்கெல்லாம். உங்கள் குலத்தில் வரவங்களுக்கு எல்லாம் இந்த தர்மம் இருக்கணும் இல்லையா? உனக்கு அப்படிப்பட்ட தர்மம் தானே. நீ 2 போர் செய்கின்ற பொழுது ஒருவர் மீது அம்பை விட்டு ஒருவனை காப்பாற்றுவேன் என்று சொன்னால் அது என்ன தர்மம்?
கோயியல் தர்மம் உங்கள் குலத்து உதித்தோர்க்கெல்லாம் ஓவியத்து எழுத ஒண்ணா உருவத்தாய் உடைமையன்றோ. ஓவியத்து எழுத ஒண்ணா உருவத்தாய், உன்னை ஓவியத்தில் எழுத முடியாது. அதாவது உன் புகழையும் பெருமையும் யாராலும் சொல்ல முடியாது. ஓவியத்து எழுத ஒண்ணா உருவத்தாய் உனக்கு உடைமை அல்லவா, உன் தர்மம் உனக்கும் உரியது தானே. ஆவியை அவன் சொல்லுகிறான் பாருங்க, ஆவியை சீதாதேவியை ஆவி போன்றவள், ஆவியை ஜனகன் பெற்ற அன்னத்தை அமிழ்தினை அமிழ்தம் போன்றவளை. திருப்பார்கடல் கடையும் போது வந்தவள் தானே நிலமகள் என்ன. அப்போ ஆவியை ஜனகன் பெற்ற அன்னத்தை அமிழ்தன் வந்த தேவியை பிரிந்த பின்னும் திகைத்தனை போலும் செய்கை என்றான். நீ அந்த சீதாதேவியை பிரிஞ்ச பிறகு உனக்கு தர்மத்தை எல்லாம் நீ விட்டுட்டா போலுக்கு என்ன அப்படி சொல்கிறான். ஆவியை ஜனகன் பெற்ற அன்னத்தை அமிழ்தின் வந்த தேவியை பிரிந்த பின்னும் திகைத்தனை போலும் செய்கை என்றான். அப்பா ராமா, அரக்கர் ஓர் அழிவு செய்தால், அரக்கன் ஒரு அழிவு செய்தான். உன் மனைவி சீதாதேவியை வஞ்சகமாக எடுத்து சென்றான். அரக்கர் ஓர் அழிவு செய்தால் அதற்கு வேறு குரக்கு இனத்து அரசை கொல்ல மனுநெறி கூறிட்டுண்டோ. அரக்கன் ஒரு அழிவு செய்தான்னு சொன்னால் அதற்கு வேறு ஓர் குரங்கு இனத்து அரசை கொல்ல மனுநெறி கூறிட்டுண்டோ. அது மனுநீதி தர்மத்தில் சொல்லியிருக்கா பாருங்கள், எவ்வளவு ஞானமாக பேசுகிறான் பார்த்தீங்களா. அரக்கர் ஓர் அழிவு செய்தால் உனக்கு துன்பம். அப்போ அந்த அரக்கன் செய்த துன்பம் தெரியுது, இந்த வாலிக்கு தெரியுது பார்த்தீங்களா, அப்படித்தானா. ஆனால் உண்மையிலே அவன் அந்த செய்தியை அறிந்த உடனே, அல்லது ராவணன் இப்படி வஞ்சகமாக கடத்தி செல்கிறான் என்ற உடனே அவனோடு எதிர்த்து இவன் போர் செய்திருக்கணும். அது இங்கே நுட்பமாக்கும் என்ன. எப்படி அவனே தப்பு செய்திருக்கிறான், ஆனாலும் அதுதான் பின்னால் வருது. இது வாலி செய்தது குற்றமா ராமன் செய்தது குற்றமாங்கிற இடத்துல இந்த இடம் வருது. ரொம்ப முக்கியம், இதை நல்லா கவனிக்கணும். அவனுக்கு தெரியுது அரக்கன் ஒரு அழிவு செய்திருக்கானே, அதுதான் சொல்கிறான். அரக்கர் ஓர் அழிவு செய்தால் மற்ற ஓர் குரக்கு இனத்து அரசை கொல்ல மனுநெறி கூறிட்டுண்டோ. இரக்கம் எங்கு உகுத்தாயப்பா எப்பிழை கண்டாயப்பா என்பால் என்ன. இரக்கம் எங்கே உனக்கு, இரக்கமே இல்லையே. இரக்கம் எங்குற்றாயப்பா என்பால் எப்பிழை கண்டாயப்பா. என்ன என்பால் என்ன, எப்பிழை என்ன பிழை என்மேல் கண்டாய். என்ன இரக்கம் எங்குற்றாய் பரக்களி இது நீ பூண்டால் புகழையார் பறிக்கற்பாளர். இப்படிப்பட்ட அதர்மமான காரியத்தை நீ செய்தால் புகழை பறிப்பதற்கு யார் இந்த உலகத்தில் உன்னை தவிர உண்டு அப்படின்னு சொல்லி கேட்குறோம். அவனுடைய கேள்வியை நம்ம நிறைவு செய்வோம். இருவர் போர் எதிரில் செய்தால், இருவர் 2 பேர் போர் செய்யாங்க எதிருங்காலை. இருவர் போர் எதிருங்காலை இருவரும் நல் உற்றாரே. 2 பேரும் உனக்கு வேண்டியவங்க தானே. 2 பேர் போர் செய்தா 2 பேரும் உனக்கு உற்றாரே. ஒருவர் மேல் கருணை தூண்டி, ஒருவர் மேல் ஒரு கருணை வச்சிட்டு என்ன, ஒருவர் மேல் ஒளிந்து நின்று வரிசிலை குலைய வாங்கி வாயம்பு மறுபத்து எய்தல். ஒருவன் மேலே நட்பு கொண்டு இன்னொருத்தன் மேலே வரிவில் அந்த வில்லை வளைத்து குலைய வாங்கி நல்ல வேகமாக இழுத்து வாங்கி வாயம்பு மறுமத்து எய்தல், நெஞ்சில் அம்ப விடுறது தர்மமோ? இது தர்மமா? பிரிது ஒன்று ஆமோ தக்கிலது என்றும் என்னும் பக்கம். இது தர்மமும் இல்லை, தர்மத்துக்கு இணையான பிரிது ஒன்றும் ஆமோ ஆகாது. அப்படி என்று சொல்லி அவன் இந்த இடத்திலே வாதங்களை வைக்கிறான். இன்னும் என்ன சம்பவங்கள் நடந்தது, இன்னும் என்ன நடக்கப் போகிறது, ராமன் அதற்கு என்ன சொல்லுகிறார், அல்லது இளைய பெருமாள் என்ன சொல்லுகிறார், இதில் சொல்லப்படுகிற நீதி எது, தர்மம் எது, இந்த இடத்தை பட்டிமன்றம் கூட வைப்பார்கள். ஆகவே எது அந்த இறைவனாக வந்திருக்கிற ராமன் செய்தது சரியான காரியமா, இல்லை வாலி சொல்லுகின்ற கூற்று சரியான காரியமா, இவற்றையெல்லாம் நாம் அடுத்த வகுப்பிலே பார்க்க வேண்டும்.
योगी राम सूरत कुमार जय गुरु